ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 80s மெமரிஸ் பற்றின நினைவுகளை உங்கள் கூட பகிரலான்னு வந்திருக்கேன். அப்போ வந்து ஒரு 1989 இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும். அப்போல்லாம் அந்த எதிர்நீச்சல் படம் இருக்கு இல்லைங்களா, நாகேஷ் சார் நடிச்சிருந்தாரே, அந்த படத்தில் வர மாதிரி ஒரு காம்பவுண்ட் வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். எங்களோட சேர்த்து ஒரு 13 குடித்தனங்கள் இருந்தது. அப்போ எங்கள் அம்மா அப்பா நான் எங்கள் அண்ணன் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிங்க எல்லாரும் அந்த குட்டி வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியான காலங்கள்ங்க அதெல்லாம். இப்போல்லாம் நினச்சி பார்த்தா கூட திரும்ப வராது. வீடெல்லாம் வசதின்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்போ இருந்த மனிதர்களோட உள்ளங்கள் வந்து ரொம்ப அழகானதாக இருந்தது. நெய்பர்ஸ் எல்லாம் கூட நாங்கள் அதாவது உறவு முறை வச்சு தான் கூப்பிடுவோம். அத்தை மாமா அக்கா அண்ணாங்க தங்கச்சிங்க தாத்தா பாட்டி அண்ணா அண்ணி சித்தி இப்படிலாம் தான் கூப்பிடுவோம். ரொம்ப அன்பாக வாழ்ந்த காலங்கள்ங்க அது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வருஷம் வருஷம் அந்த கார்டெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, வருஷம் வருஷம் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கார்டு வரும் இல்லைங்களா, ப்ரொமோட்டட்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அடித்து வருஷம் வருஷம் அனுப்பி விடுவாங்க போஸ்டில். அது வந்ததுமே எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காமிச்சிட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஆனால் இப்போலாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வேலை கிடைச்சாலோ இல்லை வீடு கட்டுறதோ இல்லை குழந்தை ஒரு கன்சீவ் ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் வந்து கல்யாணம் அன்னைக்கு வரைக்கும் எதுவுமே சொல்கிறது இல்லை. பொண்ணு பார்க்கறது நிச்சயதார்த்தம் எல்லாமே அவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் எந்த பொறாமையும் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்த காலங்கள்ங்க அதெல்லாம். திரும்ப வரவே வராது அதெல்லாம். 80s இல்லை பிறந்தவங்களோட அந்த சந்தோஷங்கள் அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. 2Kலலாம் அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இப்போ இருக்கிற பெரியவங்களும் சரி பசங்களும் சரி உறவுக்காரங்களே உறவு முறை வச்சு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. வி மிஸ் தோஸ் டேஸ் ஸோ ஸோ மச். நீங்களும் அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? மிஸ் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.